ஜியோவுக்கும் விஐக்கும் இன்டர்நெட் ஸ்பீட்ல இன்னைக்கு யார் ஃபர்ஸ்ட் வர்றான்னு பார்த்துடலாம். ஸோ ஜியோவும் பெரிய நெட்வொர்க் தான். விஐயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ள இப்போ நெட்வொர்க்கை ஃபாஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறது யாரு? இன்டர்நெட்டை ரொம்ப சூப்பராக ஹை ஸ்பீடில் ப்ரொவைட் பண்ணுறது யாரு பார்த்துருவோம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சிம்மா பார்த்தீங்கன்னா நான் வந்து வோடஃபோன் ஐடியா யூஸ் பண்ணுறேன். செகண்ட் சிம்மா பார்த்தீங்கன்னா ஜியோ யூஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம். ஸோ இது 2 பேரில் யார் எனக்கு இன்டர்நெட்டை வந்து பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறா? ஃபர்ஸ்ட் ஜியோவில் செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இவங்க தானே பெரிய பிராண்டுன்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே அவங்க பெருசான்னு நம்ம ஸ்பீட் டெஸ்ட் வச்சு பார்த்துருவோம். ஸ்பீட் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ப்ரைசிங்லி ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு நல்ல இன்டர்நெட் போனாலும் அப்புறம் லிட்ரலி பார்க்கும்போது ஒரு 15 எம்பி பர் செகண்ட் 14 எம்பி பர் செகண்ட் இந்த மாதிரி ரேஷியோவில் இருந்தது. இது வந்து எனக்கான டவுன்லோடிங். அப்லோடிங் பார்த்தீங்கன்னா லிட்ரலி 2 எம்பி டு 3 எம்பி தான். நான் வந்து இப்போ யூடியூப் வீடியோலாம் அப்லோடு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த வகையான ரேஷியோவில் தான் இருக்கும். இது ஜியோவோட நிலைமை. அப்போ விஐயோட நிலைமை என்ன அதையும் இங்கே பார்த்துடலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட சிம்மை வந்து நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸ்விட்ச் பண்ண உடனே வோடஃபோன் ஐடியாவில் எந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட் சிம் மாற்றின உடனே இப்போ வந்து இன்டர்நெட்டை வந்து செக் பண்ணி பார்ப்போம். நல்லா பார்த்துக்கோங்க. டாப்பில் இருக்குது ஃபஸ்ட்டு வோடஃபோன், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ. இப்போ நான் வோடஃபோனுக்கு போட்டிருக்கேன். இப்போ பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்குது அப்படின்னு. ஸோ போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிட்டு இருக்கு. வீடியோ நம்மளோட யூடியூப் வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அது 4 எம்பி காமிக்குது. ஸோ இங்கே இப்போது ஸ்பீடை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள் ஃபஸ்ட் சிம் தான். ஸோ இப்போ இன்டர்நெட்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டேப் பண்ணுறேன். ஒன்ஸ் டேப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி அடித்து நவுத்திட்டு பார்த்தீங்கன்னா பர் செகண்டுக்கு 50 எம்பி 54 எம்பி இந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நெட்டை வந்து ப்ரொவைட் பண்ணிக்கான்னு சொல்ல முடியும். அப்லோடிங்குமே பார்த்தீங்கன்னா லிட்ரலி பார்க்கும்போது எனக்கு 20 எம்பி பர் செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்லோடிங் நடந்துட்டு இருக்கு. ஒரு ட்ரிமெண்டஸான ஸ்பீட். என்னால் நம்பவே முடியல. வோடஃபோன் ஐடியா இந்த அளவுக்கு இன்டர்நெட்டை ஃபாஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. லிட்ரலி இது ஏர்டெல் லெவல்லாம் பெருசு. ஏர்டெல் வேணால் சொல்லிக்கலாம் பெருசாக பந்தாவுக்கு. ஆனால் இவங்க ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்ல முடியும். மேலே டாப்பில் பார்த்தீங்களா 6 எம்பி லிட்ரலி பர் செகண்ட். இது வந்து 4Gயில் ரன் ஆகிட்டு இருக்க சிம். ரெண்டுமே 4G நெட்வொர்க் தான். பார்த்தீங்கல்ல அவ்வளோ வகையான ட்ரிமெண்டஸான ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்நெட்டை வந்து விஐ ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும். அகெயின் பார்த்தீங்கன்னா நான் ஜியோக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணேன். ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இது எந்த வகையான இன்டர்நெட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தலாம். இது ரெண்டுமே இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் டேட்டா தான் போட்டிருக்கேன். போட்டதுமே செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே காமெடியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஜியோ செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் அகேன் பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியும். பர் செகண்டுக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10 எம்பி இந்த ரேஷியோவில் இருக்குது. இது வந்து ஓகேவான்னு கேட்டிங்கன்னா ஓகே நல்லா தான் இருக்குது. ஆனால் இவங்கள்ட்ட ஸ்டாண்டர்டான 5Gயும் இருக்குது, ஸ்டாண்டர்டான 4Gயும் இருக்குது, எல்டிடி சப்போர்ட்டும் இருக்குது. இவ்வளவு இருந்தும் ஏன் இவங்களால வந்து நெட்வொர்க் வந்து ப்ரொவைட் பண்ண முடியல? இதுக்கு 2 ரீசனாக இருக்கலாம். வோடஃபோன் ஐடியா யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா குறைவு. அதனால் அவங்க டவருக்கு பேண்ட்வித் அளவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஷேர் ஆகாது. இது ஒரு ரீசனாக இருக்கலாம், ஒத்துக்கிறேன். ஆனாலும் நெட்வொர்க் ஏதாவது பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி தானே ஆகணும். அகெயின் பார்த்தீங்கன்னா விஐக்கு வந்து சேஞ்ச் பண்ணி ஸ்பீட் செக் பண்ணி பார்க்கும்போது பர் செகண்டுக்கு 60 எம்பி இந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 55 எம்பி அப்லோடிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரலி எனக்கு வந்து 15 எம்பிலேருந்து 20 எம்பி வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜியோ ஒன்றுமே இல்லையோ அப்படின்னு தோண வைக்குது. அதாவது இன்டர்நெட்டோட ஸ்பீடில் மட்டும் என்னோட ஏரியாவில் மேபி விஐ வந்து பெஸ்ட்டாக இருக்கலாம். உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடான 4G அண்ட் 5G கொடுக்குறதுல விஐ பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதுதான் உண்மை. நீங்கள் 4G ஹேண்ட்செட்டே வச்சிருந்தாலும் போதும் உங்களுக்கு அன்லிமிட்டடான இன்டர்நெட் கிடைக்கும். இது விஐயோட ப்ராமிஸ். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.